உலகின் மிகச்சிறந்த விலங்கியல் நிபுணர் மால்கம் லாரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1866 பிப்ரவரி 27 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுடைய போர்ட்டபெல்லோவில் இருக்கிற பிரன்ஸ்டெயின் ஹவுஸில் சைமன் சமர்வெல் லாரிக்கும் கேத்தரின் ஆன் ஹிப்பர்ட் லாரிக்கும் 3ஆம் குழந்தையாக பிறக்கிறார் மால்கம் லாரி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதரும் 2 சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு எஜுகேட்டராக, அதாவது கல்வியாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் எஜுகேஷனாக, அதாவது கல்வி பேராசிரியராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. மால்கம் லாரி குழந்தை பருவத்திலிருந்து இயற்கையின் மீதும் அறிவியலின் மீதும் ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1871ஆம் ஆண்டு மால்கம் லாரிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராவுடைய போர்ட்டபெல்லோவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து மால்கம் லாரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே மால்கம் லாரி சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1876ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் மால்கம் லாரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய எடன்பரா அகாடமி அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த எடன்பரா அகாடமியில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த எடன்பரா அகாடமியில் சேர்ந்து மால்கம் லாரி ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுல மால்கம் லாரி கவனம் செலுத்தி வந்தாங்க. பிறகு மால்கம் லாரி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதில் பர்டிகுலராக மால்கம் லாரிக்கு ஜுவாலஜி அண்டு பாட்டனி, அதாவது விலங்கியல், தாவரவியல், இந்த 2 பாடங்களில் தான் அதிகமான ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக ஜுவாலஜி, பாட்டனி இந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி மால்கம் லாரி ரொம்பவே சிறப்பாகவே படித்து வந்தாங்க. இறுதியாக 1883ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் மால்கம் லாரி இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே எடன்பரா அகாடமியிலேயே இவர் மேற்கொண்டு ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய, காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி எடுத்து படித்து அதே எடன்பரா அகாடமியில் 1884ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் மால்கம் லாரி இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய இவருடைய அப்பா ப்ரொஃபஸர் ஆஃப் எஜுகேஷனாக பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராலே இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து மால்கம் லாரி இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் சயின்ஸ் அறிவியலில் நிறைய கோர்சஸ்லாம் இவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் மால்கம் லாரிக்கு சிறந்த கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு இவருடைய அப்பா முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக 1885ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம் தான் இந்த கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது. அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் சயின்ஸ் டிகிரி பண்ணுறதுக்கு பதிலாக கோர்சஸ் 1 இயர் கோர்ஸ் இவர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1885ஆம் தான் இவருடைய அப்பா இவரை ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பி கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் சேர்க்குறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து தான் மால்கம் லாரி அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸில் டிகிரிக்காக குறிப்பாக பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் பிஏ படிக்கும்போது மேஜர் சப்ஜெக்டாக ஜுவாலஜி, விலங்கியல் தான் எடுத்து படித்து வந்தாங்க. அதே மாதிரி மைனர் சப்ஜெக்ட்ஸாக இவர் அதாவது சப்சிடியரி சப்ஜெக்ட்ஸாக இவர் பாட்டனி பயாலஜி, அதாவது தாவரவியல், உயிரியல், இந்த 2 பாடங்கள் எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது இந்த ஜுவாலஜி, பாட்டனி, பயாலஜி இதெல்லாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் விலங்கியல், உயிரியல், தாவரவியல், வேதியியல், இயற்பியல் அப்படின்னு எல்லா அறிவியல் பாடங்களும் கூட இருந்து வந்தது. ஸோ இவர் பிஏ
வந்து அந்த கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படித்து வந்தாங்க. படிக்கிற காலகட்டத்திலேயே இவர் வந்து நிறைய ஆராய்ச்சியையும் பண்ண தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1889ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் மேல்கம் லாரி வந்து இவருடைய BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜிலேருந்து முடிக்கிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலேருந்து மேல்கம் லாரிக்கு வந்து BA வந்து வழங்கப்படுது. அந்த டிகிரியை பெற்றுறாங்க. பெற்ற பிறகு இவர் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜிலேருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே மேல்கம் லாரி வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா மேல்கம் லாரி வந்து தொடர்ந்து அங்கே இவருடைய ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க. ஆராய்ச்சி குறிப்பாக மேல்கம் லாரி வந்து இந்த ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்றதுல பண்ணுறாங்க. ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்றது ஒரு வகையான குழு, ஒரு இனக்குழு. அது குறிப்பாக இந்த ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்பைடர், ஸ்கார்பியன்ஸ், அதாவது இந்த பூச்சிகள், சிலந்திகள், தேள்கள், நண்டுகள், ஸோ இதெல்லாம் உள்ளடங்கியது ஆர்த்ரோபாட்ஸ். அதில் ஒரு இனம் தான் எராக்னிட்ஸ் அப்படின்றது. எராக்னிட்ஸ் அப்படின்றது வந்து பர்டிகுலராக சிலந்தி, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த தேள்கள், இவைகள் எல்லாம் வந்து குறிப்பிடும். ஸோ இது மாதிரி இவர் வந்து சிலந்திகள், தேள்கள் எல்லாம் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. கூடுதலாக இவர் வந்து ஸ்கார்பியன்ஸ், அந்த சிலந்திகளில் தான் அதிகமான ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆராய்ச்சியின் முடிவை இவர் வந்து எழுதவும் செஞ்சாங்க. அதை 1891 அக்டோபர் இந்த காலகட்டத்தில் மேல்கம் லாரி வந்து அதை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் வந்து சம் பாயிண்ட்ஸ் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கார்பியா 5 ஐஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவர் 1891 அக்டோபர் இந்த காலகட்டத்தில் மேல்கம் லாரி இந்த ஒரு ஒர்க்கை வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன், இதனுடைய டைட்டில் வந்து சம் பாயிண்ட்ஸ் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கார்பியோ ஃபுல் வைப்ஸ் அப்படின்றது. இதை வந்து இவர் வந்து குவார்ட்டர்லி ஜேர்னல் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் தான் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆராய்ச்சிகளை இவர் ஈடுபட்டாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எராக்னைட்ஸ், அந்த உயிரினங்கள், பூச்சி, சிலந்தி, தேள், ஸோ இது மாதிரி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பூச்சி இனங்கள், ஸோ அதை பற்றின ஆராய்ச்சி, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்ற குறித்தெல்லாம் இவர் வந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. மேலும் இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc படிக்கணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால என்ரோல் பண்ணுறாங்க. என்ரோல் பண்ணி அங்கே டாக்டர் ஆஃப் சயின்ஸ் படித்து 1894ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் மேல்கம் லாரி வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற DScயை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராலேருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக இந்த 1894ஆம் ஆண்டு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் காசர் யூவர்ட் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் கீக்கி அப்படின்றவர், இன்னொருத்தர் சர் வில்லியம் டர்னர் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ரான்சி ஹீட்லி ட்ரக்வயர் அப்படின்றவர். ஸோ அந்த 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்தாங்க. ஸோ 1894ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் மேல்கம் லாரி வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா மேல்கம் லாரி வந்து உடனடியாக இதே 1894ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய செயின்ட் மங்கோஸ் காலேஜ் கிளாஸ்கோ அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் பேராசிரியர் அப்படின்ற வேலையானது இவருக்கு வழங்கப்படுது. இதனால் இந்த 1894ஆம் ஆண்டு இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா மேல்கம் லாரி வந்து அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியா, அதாவது விலங்கியல் பேராசிரியராக அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய செயின்ட் மங்கோஸ் காலேஜ் கிளாஸ்கோ அங்கே வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் செயின்ட் மங்கோஸ் காலேஜ் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அது கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை, அதன் மூலமாக நிறுவப்பட்டது தான் இந்த செயின்ட் மங்கோஸ் காலேஜ் மெடிக்கல் ஸ்கூல் கிளாஸ்கோ அப்படின்றது. ஸோ அங்கே தான் இவர் வந்து விலங்கியல் பேராசிரியராக 1894ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1895ஆம் ஆண்டு மேல்கம் லாரியோடைய அம்மாவான கேத்தரின் ஆன் ஹிப்பர்ட் லாரி அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 68 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா மேல்கம் லாரியோடைய அம்மா 1827ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவங்க 1895ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 68 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது மேல்கம் லாரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது. இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கே மேல்கம் லாரி நிறைய சிரமப்பட்டு வந்தாங்க. அடுத்து படிப்படியாக அந்த இழப்பிலிருந்து
மீண்டு வந்தாங்க. மீண்டு வந்த பிறகும் இவர் தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1899ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய எக்ஸாமினர் இன் ஜுவாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. விலங்கியல்ல ஒரு எக்ஸாமினராக 1899ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. இவர் 2 பொறுப்புகளையும் செயின்ட் மங்கோஸ் காலேஜ் கிளாஸ்கோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற பொறுப்பிலையும் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய எக்ஸாமினர் இன் ஜுவாலஜி அப்படின்ற பொறுப்பு, இந்த 2 பொறுப்புகள்லையும் 1899ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கூட இவர் வந்து தொடர்ச்சியாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1900 இந்த சமயமெல்லாம் இவர் வந்து 2 நபர்கள் கூட சேர்ந்து மிக முக்கிய ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜார்ஜ் பிரான்சிஸ் ஸ்காட் எலியட் அப்படின்ற ஒரு நபர், இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் பார்க்லி மர்டாக் அப்படின்னு இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து இவர் வந்து முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அது வந்து ஃபானா குறித்தும் ஃப்ளோரா குறித்தும். ஃபானா அப்படின்னா விலங்குகளை குறிக்கும், ஃப்ளோரா அப்படின்னா விலங்குகளை குறிக்கும். அது ஏன் ஃபானா அப்படின்றதுக்கு பதிலாக அனிமல், ஃப்ளோரா அப்படின்றதுக்கு பதிலாக பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் ஃபானா அப்படின்னு அழைக்கப்படுது, ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜன்லையோ அல்லது ஒரு அந்த பர்டிகுலர் ரீஜனில் பர்டிகுலர் பீரியடில் வாழ்ந்த உயிரினங்கள், குறிப்பாக வாழ்ந்த விலங்குகள், அதை பற்றி ஸ்டடி பண்ணால் அந்த மாதிரி விலங்குகள் வந்து ஃபானா அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்த தாவரங்கள் பற்றி அதை குறிப்பிட்டு படித்தா அந்த தாவரங்கள் வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு 100 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு வகையான உயிரினம் வாழ்ந்திருக்கு, ஒரு வகையான விலங்கு வாழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த விலங்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நார்த் அமெரிக்கா அதே மாதிரி ஏசியா அந்த மாதிரி பகுதிகளில் வாழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு விலங்கு தான் வந்து ஃபானா அப்படின்னு அழைக்கப்படும் அந்த விலங்குகள். அதே மாதிரி தான் மரங்கள் தாவரங்கள் அதுவும் வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது குறித்த ஆராய்ச்சியில் ஒரு டெக்ஸ்ட் புக்காகவே இவங்க 3 பேரும் சேர்ந்து, அதாவது ஜார்ஜ் பிரான்சிஸ் ஸ்காட் எலியட் அதே மாதிரி ஜேம்ஸ் பார்க்லி மர்டாக் இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து மால்கம் லாரி ஒரு புக் எழுதினாங்க. அது 1901ஆம் ஆண்டு ஃபானா ஃப்ளோரா அண்டு ஜியாலஜி ஆஃப் தி கிளைட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்காக இவர் வந்து இந்த ஒரு ஒர்க்கை அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து பிரிட்டிஷ் அசோசியேஷனுடைய மீட்டிங்கான லோக்கல் கமிட்டி மூலமாக 1901ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறமா அடுத்தடுத்த பதிப்புகளில் மால்கம் லாரி தொடர்ச்சியாக எழுதி அந்த ஃபானா ஃப்ளோரா அண்டு ஜியாலஜி ஆஃப் தி கிளைட் ஏரியா அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த பதிப்புகளையும் மால்கம் லாரி தொடர்ச்சியாக எழுதி வந்தாங்க. இந்த சமயமெல்லாம் இவர் வந்து இந்த யூரிப்டரட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான உயிரினம் அதில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. யூரிப்டரட்ஸ் அப்படின்றது வந்து இந்த சிலந்திகள் அதே மாதிரி தேள்கள் போன்ற ஒரு உயிரினம் தான். ஆனால் இது குறிப்பாக வந்து மெரைனில் வாழக்கூடியது, கடலில் வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினம். ஸோ அந்த யூரிப்டரட்ஸ் அப்படின்ற வகையான உயிரினங்கள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இது வந்து பர்டிகுலராக வந்து நார்த் அமெரிக்கா வட அமெரிக்காவிலையும் அதே மாதிரி ஆசியா அந்த 2 பகுதிகளில் காணப்படக்கூடிய லிமியூலஸ் அப்படின்ற ஒரு உயிரினம். இது வந்து இந்த யூரிப்டரா அப்படின்ற இந்த ஒரு உயிரினத்தை சார்ந்த ஒரு இனம் தான் இந்த லெமியூலஸ் அப்படின்றது. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடலில் ஆழமில்லாத பகுதிகளில் நார்த் அமெரிக்காவிலையும் ஏசியாவிலையும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லெமியூலஸோடைய குறிப்பிட்ட சில ஒரு பங்களிப்பு என்ன அப்படின்னா, இது வந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து இன்னும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு உயிரினம். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 100 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த லெமியூலஸ் அப்படின்றது கடல்வாழ் உயிரினம். ஸோ இது வந்து வேறு வகையில் கூட சில பெயர்கள் வச்சு கூட இது வந்து அழைக்கப்படும். குறிப்பாக இது வந்து ஹோர்சோ கிராப் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது குதிரைவாலி நண்டு அப்படின்னு இது வந்து அழைக்கப்படும். அதாவது குதிரையினுடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த காலில் அந்த ஷூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமைப்பு மாதிரி தான் இந்த ஒரு லெமியூலஸ் வந்து அதனுடைய உடலை வந்து மூடி இருக்கும். ஸோ அதனாலேயே அது வந்து ஹார்சோ கிராப் அப்படின்னு சொல்லி குதிரைவாலி நண்டு அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே வாழ்ந்து வருது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஒரு உயிரினத்தை ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ அதிசயமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, அதனுடைய உடல் அமைப்பும் அதனுடைய உடலியல் பண்புகளும் இன்னைக்கு எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை வந்து வாழக்கூடிய இந்த உயிரினத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்காக மால்கம் லாரி இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் குறிப்பாக 1907 சமயம் இவர் வந்து
கிளாஸ்கோவில் ஒர்க் பண்ணாலும் எடன்பிராவில் இருக்கிற குறிப்பாக சவுத் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேனன் லேன் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ளூம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு இடம். அங்கே தான் மால்கம் லாரி வந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1909 மார்ச் 2 அன்னைக்கு மால்கம் லாரியோடைய அப்பாவான சைமன் சமர்வெல் லாரி அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 79 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவர் வந்து 1829 நவம்பர் 13 அன்னைக்கு பிறந்தவங்க. இவருடைய அம்மாவை விட இவருடைய அப்பாவுக்கு 2 வயசு கம்மி. ஸோ அவர் வந்து 1909 மார்ச் 2 அன்னைக்கு அவருடைய 79 வயதில் இறந்து போயிடுறாங்க. இதுவும் மால்கம் லாரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இன்னொரு துயரமாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து 1910 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக மால்கம் லாரி வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அண்டு அந்த செயின்ட் மங்கோஸ் காலேஜ் கிளாஸ்கோ 2 இடங்கள்லையும் இவர் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1914 காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது துவங்கிறது. இந்த உலகப் போர் துவங்கிய இந்த ஒரு காலகட்டத்திலேயே நிறைய பேராசிரியர்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதுக்கப்புறமா அந்த செயின்ட் மங்கோஸ் காலேஜ் கிளாஸ்கோ அங்கிருந்த நிறைய பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் கூட போரில் வந்து பங்கேற்க போனாங்க. இதனால் அங்கே வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கு உண்டான பேராசிரியர்கள் வந்து தட்டுப்பாடு இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் கூட மால்கம் லாரி வந்து அவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா மால்கம் லாரி வந்து பாட்டனி ஜுவாலஜி 2 ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்டமாலஜி பூச்சியியலையும் இவருடைய ஆய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு ஸ்கார்பியன்ஸ் அண்டு எராக்னேட்ஸ் இது குறித்த பல வேலைகள் குறிப்பாக வந்து சிலந்தி மற்றும் தேள்கள் குறித்த நிறைய ஆராய்ச்சிகளை எழுதி அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அதனுடைய நடத்தை எப்படி இருக்கும், அதேமாதிரி ஒரு தேள் இருக்குன்னா அதனுடைய ஃபிசியாலஜி அதனுடைய உடலில் இயங்கக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதே மாதிரி அது எத்தனை வகைகளில் கிளாசிஃபிகேஷனில் இருக்கும், அது ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அந்த தேள்கள், இது மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக மால்கம் லாரி மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1918 தான் மால்கம் லாரி வந்து கிட்டத்தட்ட இவருடைய 52 வயதில் அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அண்டு செயின்ட் மங்கோஸ் காலேஜ் கிளாஸ்கோ இந்த 2 இடத்திலிருந்தும் இவர் வந்து எக்ஸாமினர் இன் ஜுவாலஜி ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி இந்த 2 பணிகளையும் இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கு 1918 மால்கம் லாரி வந்துடுறாங்க. இந்த 1918 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருந்தது. இதுக்கப்புறமா மால்கம் லாரி வந்து அந்த எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பிரா இது வந்து பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதே மாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். இது ரெண்டுமே வந்து எடன்பிராவில் இருக்கக்கூடியது. ஸோ எடன்பிராவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான 2 ராயல் காலேஜஸ் தான் இது. இந்த 2 இடத்துலையுமே இவர் வந்து ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக 1918 மால்கம் லாரி வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக ஜுவாலஜி விலங்கியலில் அங்கு படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக லெக்சரராக 1918 1919 இந்த காலகட்டத்திலலாம் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. 1920களுக்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக மால்கம் லாரி இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் இவர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியின் விளைவாக இவர் வெளியிடக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள் இதுக்காக இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் கௌரவிக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் FLS அப்படின்ற இந்த ஒரு ஃபெல்லோஷிப்பை இந்த காலகட்டத்தில் மால்கம் லாரி வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் வந்து அந்த யூரிப்த்ரெட்ஸ் அது குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதில் குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் அதனுடைய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அதனுடைய கடலில் இருக்கக்கூடிய இந்த யூரிப்த்ரெடா அதனுடைய ஒரு ஓவியத்தை வந்து மால்கம் லாரி வந்து தீட்டினாங்க. இது முடிஞ்சால் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை வந்து இவரே ஓனாகவே வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த மால்கம் லாரி அது வரைஞ்சதுக்கப்புறமா அதனுடைய ஒரு அந்த இனத்தில் ஒன்றான அந்த லெமியூலஸ் அப்படின்ற ஏற்கனவே சொன்ன குதிரைவாலி நண்டு அதை பற்றி பல்வேறு தகவல்கள் வந்து அறிஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக அதில் ஆராய்ச்சியை மால்கம் லாரி வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1928 மால்கம் லாரியோடைய பிரதர் அண்டு சிஸ்டர்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து மால்கம் லாரியோடைய ஒரு சிஸ்டர் வந்து 1928 இறந்து போகிறாங்க. 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து கேத்தரின் ஆன் லாரி அப்படின்றவங்க, இன்னொருத்தவங்க வந்து மார்கரெட் சமர்வெல் லாரி அப்படின்றவங்க.
இந்த 2 சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா ஆர்தர் பில்லன்ஸ் லாரி அப்படின்னு சொல்லி இவருடைய பிரதர் ஒருத்தரும் இருக்கிறாங்க. இதில் இவருடைய பிரதர் வந்து ஆர்தர் பில்லன்ஸ் லாரி வந்து ஒரு கெமிஸ்ட், வேதியியலாளராக இந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அவர் வந்து 1861ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருடைய குடும்பத்தில் முதல் மகன். இதுக்கப்புறம் 2வதாக தான் அந்த கேத்தரின் ஆன் லாரி அப்படின்றவங்க பிறந்தாங்க. அவங்க வந்து 1863ஆம் ஆண்டு பிறந்தாங்க. இவருடைய சிஸ்டர், எல்டர் சிஸ்டர். இவங்களுக்கு பிறகு 3வது 1866ஆம் ஆண்டு மால்கம் லாரி பிறந்தாங்க. 4வது 1870ஆம் ஆண்டு மார்கரெட் சம்மர்வெல் லாரி அப்படின்ற இன்னொரு யங்கர் சிஸ்டர் பிறந்தாங்க. ஸோ இதில் இந்த 2வதாக பிறந்த கேத்தரின் ஆன் லாரி அப்படின்றவங்க தான் 1863ஆம் ஆண்டு பிறந்தவங்க. 1928ஆம் ஆண்டு இறந்து போயிருந்தாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு இழப்பாக இவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் இவருடைய எல்டர் பிரதர், அண்ணனான அந்த ஆர்தர் பில்லன்ஸ் லாரி, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேதியியலாளராக இருந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக அவரும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி மால்கம் லாரியோடைய பர்சனல் லைஃப் இருந்து வந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, மால்கம் லாரி உடல் நல குறைபாடுனால 1930 காலகட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ படிப்படியாக மால்கம் லாரி வந்து 1931 காலகட்டத்தில் இவருடைய பணிகள், ஆராய்ச்சிகள் எல்லாத்திலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இறுதியாக அதாவது குறிப்பாக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இந்த 2 இதனுடைய லெக்சரர் இன் ஜுவாலஜி அப்படின்ற பொறுப்புகளில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இறுதியாக இவர் வந்து 1932 ஜூலை 16 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் மால்கம் லாரி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1932 ஜூலை 16 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் மால்கம் லாரி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு 1949ஆம் ஆண்டு இவருடைய எல்டர் பிரதரான ஆர்தர் பில்லன்ஸ் லாரியும் 1955ஆம் ஆண்டு இவருடைய யங்கர் சிஸ்டரான மார்கரெட் சம்மர்வெல் லாரி, இவங்க 2 பேரும் கூட அடுத்தடுத்து இறந்து போனாங்க. இது மால்கம் லாரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இது ஒரு பக்கம் இருக்க, மால்கம் லாரி பண்ண ஆராய்ச்சி, அதுக்காக இவர் வந்து பெரிய அளவில் இவர் பண்ண ஆராய்ச்சிகளுக்காக அதுக்குண்டான ஈடாக இவர் வந்து பெரிய அளவில் போற்றப்பட்டார். இருந்த போதும் கூட 3 விஞ்ஞானிகள், 3 சயின்டிஸ்ட் வந்து நேச்சர் அப்படின்ற ஒரு ஜேர்னல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. அதாவது யூரேப்தெராட்ஸ் அப்படின்ற நான் சொன்ன அந்த கடல்வாழ் உயிரினங்கள், அதில் மால்கம் லாரி பண்ண ஆராய்ச்சியை தவிர்த்துட்டு லெமியுலஸ் அப்படின்ற இந்த ஒரு குதிரைவாலி நண்டு, அதை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக மால்கம் லாரியோடைய அந்த யூரேப்தெராட்ஸ் குறித்து இவர் பண்ண ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம படித்தாதான் லெமியுலஸ்னால் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியும். அது எப்படி 100 மில்லியன்ஸ் ஆண்டுகளிலிருந்து இன்று வரை அது வந்து உயிரோடு வாழ்ந்து வருது, அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் லிவிங் ஃபாசிலாக வந்து கருதப்பட்டு வருது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அறிஞ்சிக்கணும். அப்படின்னா இந்த மால்கம் லாரியோடைய யூரேப்தெராட்ஸ் குறித்து இவர் பண்ண ஆராய்ச்சி படித்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு இவருக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை 3 விஞ்ஞானிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் பெரிய ஒரு கௌரவம் மால்கம் லாரி இறந்த பிறகு இவருக்கு கிடைச்சது. இருந்தபோதும் இவர் வாழ்ந்த போதும் சரி, இறந்த பிறகும் சரி, இவர் பண்ண சாதனைகளுக்கு ஈடான பெரிய அளவிலான கௌரவங்கள் இவர் பெறல அப்படின்றது ஒரு பக்கம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் மால்கம் லாரி அப்படின்ற இந்த ஒரு விலங்கியல் நிபுணர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்ல ஒரு ஜுவாலஜிஸ்ட், விலங்கியல் நிபுணராகவும், ஒரு பேலியன்டாலஜிஸ்ட், பழங்காலவியல் நிபுணராகவும் அல்லது பழங்காலவியல் ஆராய்ச்சியாளராகவும் இன்னைக்கு வரைக்கும் அறியப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட மால்கம் லாரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.